الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் நமக்கு பல்வேறுபட்ட அருட்கொடைகளை, பாக்கியங்களை தந்திருக்கின்றான். அவ்வாறான பாக்கியங்களில், அருட்கொடைகளில் மிக முக்கியமான 2 பாக்கியங்கள் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா அந்த 2 பாக்கியங்களையும் வித்தியாசமாக அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அதுதான் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பண ரீதியான, பொருளாதார ரீதியான வசதி வாய்ப்பு, செல்வம், காசு, பணம், சொத்து, செல்வங்கள். இரண்டாவது கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே காசு பணத்தை விடவும் விரும்பக்கூடிய பிள்ளை குட்டிகள். இந்த 2ம் அல்லாஹ்வினால் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் வழங்கப்படுகின்ற வெளிரங்கமான, வெளிப்படையான பாக்கியங்கள், நிஅமத்துக்கள். இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்து, இந்த உலகத்தில் சில படைப்பினங்களை, வஸ்துக்களை படைத்து, அந்த வஸ்துக்கள் மூலம் அல்லாஹ் உலகத்தை அழகாக, கவர்ச்சியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பதை போன்று வானத்தை படைத்து, வானத்தின் அழகை அல்லாஹ் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரத்திலும் அல்லாஹ் வைத்திருப்பதை போன்று பூமியை அல்லாஹ் படைத்து, இந்த பூமியில் மரங்களையும், மலைகளையும், நதிகளையும், பூக்களையும் அல்லாஹ் படைத்து இந்த பூமியை அழகாக வைத்திருப்பதை போன்று மனிதனுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்வு, அல் ஹயாத்து துனியா, இந்த உலக வாழ்வின் அடையாளத்தை, இந்த உலக வாழ்வின் அழகை, கவர்ச்சியை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற போது, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் 2 நிஅமத்துக்களை சொல்லி இந்த உலகத்தின் அழகை அல்லாஹ் வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். அல் மால் வல் பனூன், ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய பணம், காசு. இரண்டாவது, அந்த மனிதன் பெற்றெடுக்கக்கூடிய, ஈன்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள். இவைகள் இரண்டும்
ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் மனிதன் வாழுகின்ற இந்த வாழ்க்கையின் அழகு என்று அல்லாஹ் சொல்கிறான், அலங்காரம் என்று சொல்கிறான், கவர்ச்சி என்று சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, பணம் என்பது அல்லாஹ்வினால் எங்களுக்கு வழங்கப்படக்கூடியது, அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான். பிள்ளைகள் என்பவர்களும் அல்லாஹ்வின் மூலம் எங்களுக்கு வழங்கப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியமாக, ஒரு சொத்தாக, ஒரு மர்மையுடைய சேமிப்பாக அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு உலகத்திலே வழங்குகின்றான். அதனால்தான் அல்லாஹ்விடத்திலே நபிமார்கள் காசு பணத்தை, உலகத்துடைய செல்வங்களை, உலகத்துடைய அதிகாரங்களை, உலகத்துடைய பட்டங்களை, உலகத்துடைய பதவிகளை அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு முன்னால் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே குழந்தை பாக்கியத்தை கேட்டிருக்கிறார்கள். சாலிஹான குழந்தைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். முதுமையை அடைந்த நபிமார்கள் கூட 80 வருடம், 90 வருடம், 100 வருடத்தை தாண்டிய நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் லா ததர்னி ஃபர்தன், என்னை ஒரு தனி மனிதனாக உலகத்தில் வாழ வைத்து தனி மனிதனாக என்னை நீ மரணிக்க செய்து விடாதே, எனக்கு சாலிஹான குழந்தைகளை நீ தருவாயாக என்று 100 வயதை அடைந்த நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். 80 வயதை அடைந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் ஒரு நபியாக ரசூலாக வாழ்ந்ததை போன்று ஒரு குழந்தைக்கு தந்தையாகவும் நான் வாழ வேண்டும், எனக்கு நீ குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எனவே இரண்டும் பாக்கியம். இந்த உலகத்தை அல்லாஹ் எங்களுடைய காசு பணங்களின் மூலமாக, நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசு பணங்களோடு இந்த உலக வாழ்வை அல்லாஹ் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். உலகத்தில் வாழ்ந்துதான் மறுமையை சம்பாதிக்க வேண்டும். உலக வாழ்வில் ஒரு மனிதன் காசு பணங்களை தேடி அதன் மூலமாக உலகத்திலே வாழ்ந்து அதன் மூலமாக அவன் உலகத்தில் இருந்து மறுமையை தேட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹலாலை தேடுவதை, ஹலாலான உணவை, ரிஸ்கை தேடுவதை அல்லாஹ் குர்ஆனில் வலியுறுத்தி இருக்கிறார். நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ளால் வருகின்ற போது அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவை எனக்கு நீ திறந்து தர வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்றோம். அதே நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இருந்து வெளியே செல்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக். பள்ளிவாசலுக்குள்ளால் வருகின்ற போது, யா அல்லாஹ், உனது ரஹ்மத் எனக்கு வேண்டும், உனது மக்ஃபிரத் எனக்கு வேண்டும், உன்னுடைய அருட்பார்வை எனக்கு வேண்டும், உனது கருணை எனக்கு வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தொழுகையில் வந்து ஈடுபடுகிறோம், நல்ல விடயங்களை கேட்கின்றோம், குர்ஆன் ஓதுகின்றோம், அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றோம், தஸ்பீஹ் செய்கின்றோம். அதே நேரத்தில் பள்ளிவாசலில் இருந்து வெளியே செல்கின்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த துஆ ஒரு அற்புதமான விடயத்தை எங்களுக்கு உணர்த்துகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக், யா அல்லாஹ், நீ உலகத்தில் எனக்காக ஏற்பாடு செய்து எழுதி வைத்திருக்கக்கூடிய ஹலாலை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். வெளியே செல்கின்ற போது நீங்கள் ஹலாலை தேடிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை தேடுங்கள். அதனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு, திக்ரை முடித்துவிட்டு, இஅ்திகாஃபை முடித்துவிட்டு, பள்ளிவாசலில் செய்கின்ற கர்மங்களை முடித்துவிட்டு வெளியே செல்கின்ற போது, யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஹலாலான ரிஸ்கை தேடுகிறேன், எனக்கு எழுதப்பட்ட ஹலாலை நீ தருவாயாக, உன்னுடைய ஹலாலான ரிஸ்குடைய கதவை திறந்து தருவாயாக என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள்.
ஹலாலை சம்பாதிப்பதற்கு இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது, அனுமதித்திருக்கிறது. ஜும்ஆவுடைய நாளில் ஜும்ஆவுக்காக அதான் சொல்லப்பட்டால் அல் குர்ஆனில் அல்லாஹ், இந்த ஜும்ஆ என்பது சாதாரணமான ஒரு வணக்கம் கிடையாது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தனி ஒரு சூறாவை இறக்கி, தனி ஒரு குர்ஆனுடைய ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி இந்த ஜும்ஆ தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார். ஏனைய தொழுகைகள் குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜும்ஆவுடைய தொழுகை தனியாக ஒரு தலையங்கத்துக்கு கீழால் தனி ஒரு சூறாவில் அல்லாஹ் ஜும்ஆவுடைய தொழுகையை பற்றி பேசி அந்த சூறாவுக்கு சூரத்துல் ஜும்ஆ என்று அல்லாஹ் தஆலா பேரும் வைத்திருக்கிறான். சாதாரணமான தொழுகை கிடையாது. இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவ் இலா ذிக்ரில்லாஹி வதருல் பை. அல்லாஹ் சொல்கிறான், ஜும்ஆவுடைய நாளில் ஜும்ஆவுக்காக உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அவசரமாக பள்ளிவாசலுக்கு வாருங்கள், வேகமாக வாருங்கள். உங்களுடைய தொழில் நடவடிக்கைகளை, வியாபார நடவடிக்கைகளை, ஹலாலை நீங்கள் தேடுவதாக இருந்தாலும் அந்த ஜும்ஆவுடைய நேரத்திலே அந்த ஹலாலை தேடுகின்ற தொழில் ரீதியான நடவடிக்கைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும். வணிகத்திலே நீங்கள் ஈடுபடக்கூடாது, வியாபாரத்திலே நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று அந்த நேரத்தில் அல்லாஹ் வியாபாரம் செய்வதை தடுத்துவிட்டு அதே அல்லாஹ் அதே சூறாவிலே ஜும்ஆவுடைய நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது என்று சொன்ன ரப்புல் ஆலமீன், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஜும்ஆவுடைய நேரம் முடிவடைந்து விட்டால், ஜும்ஆவுடைய தொழுகையை நீங்கள் தொழுது விட்டால், பூமியிலே நீங்கள் திரிந்து அலைந்து பிரயாணங்களை செய்து அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்கள் தேடுங்கள், ஹலாலான ரிஸ்கை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஜும்ஆவுடைய நேரத்துக்கு பின்னால் நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுங்கள். ஜும்ஆவுக்காக பள்ளிவாசலுக்கு வேகமாக வந்த நீங்கள் ஜும்ஆவை முடித்ததற்கு பின்னால் பூமியில் அலைந்து திரிந்து நீங்கள் ஹலாலை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கட்டளையிட்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே ஹலாலை தேடுவதை இஸ்லாம் தடுக்கவில்லை, இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது. அதனால்தான் இந்த உலகத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே சந்தர்ப்பத்திலே 10 சஹாபாக்களை அழைத்தார்கள், 10 நபித்தோழர்களை அழைத்தார்கள். அவர்களுடைய பெயரை சொல்லி, ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு சுவர்க்கவாதி, நீங்கள் ஒரு சுவர்க்கவாதி, நீங்கள் ஒரு சுவர்க்கவாதி என்று. கண்ணியமானவர்களே, 10 சஹாபாக்களை ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து ஒவ்வொருவரும் சுவர்க்கவாதிகள் என்று சாட்சி சொன்னார்கள் இந்த உலகத்திலே. அந்த 10 சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அல் அஷரத்துல் முபஷ்ஷரா, அல் அஷரத்துல் முபஷ்ஷரூன் என்று வரலாற்றிலே அடையாளப்படுத்தப்பட்ட உன்னதமான அந்த 10 சஹாபாக்களில் 6 சஹாபாக்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த தொழில் அதிபர்கள், அந்த காலத்திலே வாழ்ந்த செல்வந்தர்கள், அந்த காலத்திலே வாழ்ந்த பிரபல்யமான வியாபாரிகள். 4 பேர்கள் மாத்திரம்தான் அவர்களில் ஏழைகள், மற்ற 6 பேர்களும் செல்வந்தர்கள், தொழில் அதிபர்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் எந்த நோக்கத்தில் தொழில் செய்ய வேண்டுமோ, எந்த நோக்கத்தில் ரிஸ்கை தேட வேண்டுமோ அந்த நோக்கத்தை விளங்கி வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள், தொழிலில் ஈடுபட்டார்கள், விவசாயத்தில் ஈடுபட்டார்கள், உத்தியோகத்தில் ஈடுபட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியமானவர்களே, முன்னைய நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் முன்னைய நபிமார்களுடைய அடையாளங்களை அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்கள் என்பவர்கள் வெறுமனே உலகத்துக்கு தூதை மாத்திரம், அல்லாஹ்வுடைய அழைப்பை மாத்திரம் விடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. மாறாக இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் நாம் மறுமையை தேட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது, சுய கௌரவமாக வாழ வேண்டும், மரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக நபிமார்களையும் அல்லாஹ் வியாபாரிகளாக, தொழில் அதிபர்களாக, விவசாயிகளாக, கூலி தொழில் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான்.
என்ன காரணம் தெரியுமா? அந்த நபிமார்கள் ஏனைய மத பெரியார்களை போன்று, அந்த காலத்தில் இருந்த ஏனைய மத தலைவர்களை போன்று நபிமார்களும் தொழில் செய்யாமல் துறவரம்தான் வாழ்வு என்று வாழ்ந்திருந்தால் அந்த நபிமார்களுடைய பேச்சை அந்த சமூகத்தினர்கள் மதிக்க மாட்டார்கள், கண்ணியம் இழந்தவர்களாக மாறிவிடுவார்கள், கண்ணியம் இல்லாதவர்களாக கருதப்படுவார்கள். யாசிக்கக்கூடியவர்கள் என்று மக்கள் கருதி அவர்களுடைய தூதை, ரிசாலத்தை, அந்த நுபுவத்தை, அல்லாஹ்வுடைய வஹ்யை நிராகரித்து விடுவார்கள். அதனால் இந்த உலகத்திலே சில நபிமார்களை உலகத்தை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களாக அல்லாஹ் தெரிவு செய்தான். அல்லாஹ் குர்ஆனில் வமா அர்சல்னா கப்லக வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூல் வலகத் அர்சல்னா மின் கப்லிக ரசூலன். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த உலகத்திலே உங்களுக்கு முன்னால் சில ரசூல்மார்களை நாங்கள் அனுப்பினோம். يأكلون الطعام ويمشون في الأسواق. ரெண்டு விடயங்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த நபிமார்கள் ஹலாலை சாப்பிடுவார்கள். நபிமார்கள் என்பவர்கள் மனித இயல்போடு படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் சாப்பிட வேண்டும் என்ற உணர்வோடு படைக்கப்பட்டவர்கள். உயிருள்ளவர்களுக்கு உணவு தேவை. அதனால் நபிமார்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான், அவர்கள் சாப்பிடுவார்கள். அதே நேரத்தில் வயம்சூன ஃபில் அஸ்வாக், சாப்பிட வேண்டுமாக இருந்தால் உணவு தேவை. உணவு தேவை என்றால் காசு தேவை. அதனால் அந்த நபிமார்கள் யம்சூன ஃபில் அஸ்வாக், சாதாரண மக்கள், நபிமார்கள் அல்லாதவர்கள் சந்தைகளில், கடை தெருவுகளில் அவர்கள் நடந்து சென்று திரிந்து தொழில் செய்வதை போன்று நபிமார்களும் இந்த உலகத்தில் சந்தைகளில், கடை தெருவுகளில் நடந்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். ஏன்? ஹலாலை தேட வேண்டும் என்பதற்காக, ஹலாலான உணவை புசிக்க வேண்டும் என்பதற்காக. வியாபாரமும் செய்திருக்கிறார்கள். நபிமார்கள் சாப்பிட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு முதலாவது நபியாக அனுப்பப்பட்டவர்கள். முதலாவது மனிதர் உலகத்திலே செய்த முதலாவது காரியம் என்ன? விவசாயம் செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்திலே அவர்கள் ஒரு தச்சனாக, பலகைகளின் மூலமாக மரங்களை அறுத்து தளபாடங்கள் செய்யக்கூடியவர்களாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறார்கள். தொழில் செய்திருக்கிறார்கள், சுய தொழில் செய்திருக்கிறார்கள், உற்பத்தி செய்திருக்கிறார்கள். யஸ்னஉல் ஃபுல்க், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்துகின்ற போது அவர்கள் கப்பல் செய்தார்கள். இந்த உலகத்தில் முதலாவது கப்பலை கண்டுபிடித்தவர்கள், கப்பலை உருவாக்கியவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பதை குர்ஆன் பேசுகிறது. எனவே குர்ஆன் தொழில்நுட்பத்தை வலியுறுத்தியிருக்கிறது, கைத்தொழிலை வலியுறுத்தியிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டவர்கள். உலகத்தை ஆட்சி செய்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்கிறது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் இரும்பை வசப்படுத்திக் கொடுத்தோம். இரும்பின் மூலமாக ஆயுதங்களையும், இரும்பின் மூலமாக சக்திகளையும், இரும்பின் மூலமாக பானைகளையும், இரும்பின் மூலமாக கருவிகளையும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக ஒரு கொல்லனாக உலகத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை குர்ஆன் வர்ணிக்கிறது. தன்னுடைய ஊரை தாண்டி இன்னும் ஒரு நாட்டுக்கு சென்று, இன்னும் ஒரு ஊருக்கு சென்று 8 வருடங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்து கூலி தொழில் செய்திருக்கிறார்கள். தொழில் செய்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. தன் கையால் உழைத்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. சொன்னாங்க, அந்த ஹதீஸை சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சம்பாதிக்க கூடியதில்லை, ஆக தெளிவான ஹலால், சந்தேகம் இல்லாத வருமானம், சந்தேகம் இல்லாத காசு, கலப்படம் இல்லாத காசு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தன் கையினால் செய்கின்ற கைத்தொழில் என்று சொன்னார்கள். அஃபியபுல் ஹலால் என்று சொன்னார்கள். ஹலால் என்றாலே பரிசுத்தம்,
அந்த ஹலாலான பரிசுத்தமான ஹலாலில் மிக பரிசுத்தமானது ஒரு மனிதன் தன் கையினால் உழைத்து வாழ்வது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் கையினால் உழைத்து வாழ்ந்திருக்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு டைலராக, ஆடைகளை தைக்கக்கூடிய ஒரு டைலராக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இரண்டு விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, காசோர் அருள், காசை தேட வேண்டும், காசை முறையாக தேட வேண்டும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய, இந்த உலகத்திலே அவரை போன்ற செல்வந்தர்கள் உலகத்திலே தோன்றியது கிடையாது. மிகப்பெரிய செல்வந்தர். அவர் சொல்லுகிறார், நான் இரண்டு நோக்கத்துக்காகத்தான் தொழில் செய்கிறேன், இரண்டு நோக்கத்துக்காகத்தான் வியாபாரம் செய்கிறேன். ஒன்று, முதலாவது என்னுடைய காசு பணத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் சம்பாதித்து வாழ்வதன் மூலமாக எனது மரியாதை, எனது கண்ணியம், சுயமரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும். யாசிக்கக்கூடியவனாக, கையேந்தக்கூடியவனாக நான் வாழாமல் தலையை நிமிர்த்து நான் கண்ணியமாக வாழ வேண்டும். அதனால்தான் நான் உலகத்தில் தொழிலில் ஈடுபடுகிறேன், வியாபாரத்தில் ஈடுபடுகிறேன் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இது முதலாவது பகுதி. இஸ்லாம் வணிகத்தை, கைத்தொழிலை, தொழில்நுட்பத்தை, வியாபாரத்தை, கூலித் தொழிலை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. நபிமார்களும் செய்திருக்கிறார்கள். அதற்கான முறைகளை நபிமார்களுடைய வாழ்வின் மூலமாக அல்லாஹு தஆலா காட்டியிருக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு வைத்திருக்கிறார்கள், வியாபாரம் செய்திருக்கிறார்கள். ஒரு வியாபாரியுடைய உதவிக்காக செல்கின்ற ஒரு பணியாளனாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இது முதலாவது பகுதி. பணம் என்பது அருள், நிஅமத். இந்த பணத்தை முறையாக இஸ்லாம் காட்டுகின்ற பிரகாரம் தேட வேண்டும். மறுமைதான் நோக்கம். மறுமையை சம்பாதிப்பதற்கு ஒரு சாதனமாக, ஒரு கருவியாக, ஒரு துணையாகத்தான் காசை இஸ்லாம் பார்க்கிறதே தவிர காசுதான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் காசு என்று வாழக்கூடாது. இது சடவாதம், இது சடவாதம். கண்ணியமானவர்களே, இது முதலாவது அல்லாஹ் எங்களுக்கு தந்த பாக்கியம். எல்லோரும் இந்த விடயத்தில் நாங்கள் ஈடுபாடு காட்டுகின்றோம். காசை பெருக்குகின்றோம், காசை வளர்க்குகின்றோம், இருக்கின்ற காசை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய நாளில் பெரும்பாலான பகுதியை நாங்கள் செலவழிப்பது காசுக்காக, உலகத்தை ஹலாலை தேட வேண்டும் என்பதற்காக காசை வளர்க்குகின்றோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் நாங்கள் பெற்றெடுத்த, அல்லாஹ் காசை விடவும் கண்ணியமாக குர்ஆனில் பேசி இருக்கக்கூடிய, பணத்தை விடவும் உயர்வாக அல்லாஹ் பேசி இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விடயத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் வளர்வார்கள் என்று நாங்கள் விட்டு விடுகிறோம். காசை வளர்க்குகின்றோம், மரத்தை வளர்க்குகின்றோம், வீட்டிலே வளர்க்குகின்ற பூ மரத்துக்கு கூட நல்ல தண்ணீரை ஊற்றி நாங்கள் வளர்க்குகின்றோம். அது செத்துவிடக்கூடாது. மரம் காய்ந்து விடக்கூடாது. பூமரத்துடைய பூ வாடிவிடக்கூடாது. வளர்க்குகின்றோம், காசையும் வளர்க்குகின்றோம், தப்பு கிடையாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காசை வளர்ப்பதை போன்று உலக விடயத்தில் ஈடுபாடு காட்டி நாங்கள் காசை வளர்ப்பதை போன்று எங்களுடைய பிள்ளைகள் காசை விடவும் முதன்மைப்படுத்தப்படக்கூடியவர்கள். காசு என்பது சாதனம். இந்த உலகத்திலே நாங்கள் சம்பாதிப்பது எங்களுடைய பிள்ளைகளுக்காக, சம்பாதிப்பதே பிள்ளைகளுக்காக. அந்த சம்பாத்தியத்தில் குடும்பத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய நேரம், பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கல்வி, பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒழுக்கம், பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய விடயங்கள் காசின் மூலமாக கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த காசை சம்பாதிப்பதில் அர்த்தமே கிடையாது. பிள்ளைகள் வாழ்வதற்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, பிள்ளைகளுடைய மறுமலர்ச்சிக்காகத்தான் காசு சம்பாதிக்கப்பட வேண்டும். குடும்ப வாழ்வுக்கு தடையாக வணிகம், தொழில், வியாபாரம் அமையக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய, எனவே பிள்ளைகளும் வளர்க்கப்பட வேண்டும். அதுவும் ஒரு பாக்கியம், அதுவும் ஒரு அருட்கொடை. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் என்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன்
உலகத்திலே கோழையாக மாறுவது. ஒரு முஸ்லிம் தைரியசாலியாக இருக்க வேண்டும், பலசாலியாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் கோழையாக மாறுவது நபி அவங்க சொன்னாங்க. காரணம் என்ன? பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம். நபி அவங்களோட காலத்தில் சில பேர்கள் போர்களுக்கு கலந்து கொள்றதுக்கு பயந்தாங்க. என்ன காரணம்? நான் மௌத்தாகினா இந்த பிள்ளைகளை யாரும் பார்க்கிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து நம்மில் பல பேர்கள் கோழைகளாக மாறிவிட்டார்கள். சொன்னாங்க நபி அவங்க, அல் வலது மஜ்பனா, உங்களோட பிள்ளைகள் உங்களை கோழைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. எதை சொல்ல வராங்க நபி அவங்கண்டா, நீங்க காசு சம்பாதிக்கிறது மாத்திரமல்ல நோக்கம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும், பிள்ளைகளையும் நீங்க வளர்க்க வேண்டும், குழந்தை வளர்ப்புக்கும் நேரம் கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்கும் ஹலாலை கொடுக்க வேண்டும். எனவே குழந்தைகள் பெற்றோர்களை, தகப்பன்மார்களை கோழைகளாக மாற்றுகிறார்கள். இரண்டாவது சொன்னாங்க நபி அவங்க, மபுஹலா, பிள்ளைகள் சில பெற்றோர்களை கஞ்சர்களாக, உலோபிகளாக மாற்றுகிறார்கள். ஏன்? இவருக்கு செலவழிக்கிறதுக்கு பயம். நான் செலவழிச்சா பிள்ளைக்கு யாரு வீடு கட்டுறது, நான் ஜகாத்தை கொடுத்தா பிள்ளைட கல்விக்கு யாரு செலவழிக்கிறது, நான் சதக்கா கொடுத்தா பிள்ளைக்கு யாரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது, நான் ஏழைகளுக்கு உதவி செஞ்சா பிள்ளைக்கு யாரு நகைய போடுறது. இஸ்லாம் வெறுக்குகின்ற இரண்டு விடயங்களுக்கு காரணமாக பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஒன்று கோழைத்தனம், இரண்டாவது உலோபி கஞ்சத்தனம். இந்த இரண்டுக்கும் காரணம் பிள்ளைகள். இந்த ஹதீஸ் இரண்டு விடயங்களை சொல்கிறது. ஒன்று, நாம் பிள்ளைகளை காரணமாக வைத்து கோழைகளாகவோ கஞ்சர்களாகவோ மாறிவிடவும் கூடாது. இரண்டாவது பகுதி, காசின் மூலமாக வெறுமனே காசை சேர்ப்பதோ, காசை எண்ணுவதோ, காசை பெருக்குவதோ அல்ல நோக்கம். பிள்ளைகளுடைய விடயத்திலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பயந்து, எதிர்காலத்தை குறியாக வைத்துத்தான் செலவழிப்பதற்கும் கஞ்சத்தனம் படுவது, தைரியத்தை இழப்பது. அதே நேரத்திலே எல்லா பெற்றோர்களுக்கும் பொதுவாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருக்குது. சக்கராத்துடைய நேரத்தில் கூட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு விதமான பயம் ஏற்படும். என்ன பயம் தெரியுமா? நான் விட்டு விட்டு போகக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்ற கவலை நல்லவர்களுக்கும் சக்கராத்தில் ஏற்படும், பாவிகளுக்கும் ஏற்படும். கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அல்லாஹு தஆலா மிக முக்கியமான இரண்டு விடயங்கள்ல வைத்திருக்கிறார். எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் ரெண்டு விஷயத்தில் இருக்குது. ஒன்று, எங்கட வாழ்க்கை, நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. நான் எனது மனைவியோடு தகப்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கணவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிள்ளைகளுக்கு தகப்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நிகழ்கால வாழ்வுதான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் எனது பிள்ளை 40, 50, 30 அடைகின்ற போது, நான் இல்லாத நேரத்தில் என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை நான் புரிய வேண்டுமாக இருந்தால், விளங்க வேண்டுமாக இருந்தால், நான் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையை நாங்கள் பார்க்க வேண்டும். என்னென்ன அநியாயங்கள், என்னென்ன தப்பான விடயங்கள், என்னென்ன பாவங்கள், அவைகளை விடாமல் தொடராக நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோமோ, மரணிப்பதற்கு முன்னால் அந்த பாவங்களுக்கான தௌபாவை நாங்கள் பெறவில்லையோ, என்னென்ன கெட்ட பழக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே குடிகொண்டு கொண்டிருக்கிறதோ, அந்த விடயங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் தாக்கத்தை உண்டாக்கும். முதலாவது விடயம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல வருது முக்கியமான ஒரு சம்பவம். மரியம் அலைஹிஸ்ஸலாம், இவங்க நபி கிடையாது, ஒரு ஆணும் கிடையாது, ஒரு பெண். அல்லாஹு தஆலா ஆண்களுக்கும் முன்மாதிரியாக, ஈமான்தாரிகளுக்கு முன்மாதிரியாக இந்த பெண்ணை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி, அந்த பெண்ணுடைய பெயரில் ஒரு சூறாவை இறக்கி அந்த பெண்ணை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம்
கணவனுடைய துணை இல்லாமல் அவர்களுக்கு குழந்தை உருவாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் ஆண் துணையின்றி ஒரு குழந்தை எனக்கு உலகத்தில் உருவாக்கலாம் என்ற அந்த அற்புதத்தை அல்லாஹ் உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹ்வுடைய ரூஹ் ஊதப்படுகிறது. இந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெட்கம் ஏற்படுகிறது. நான் திருமணம் செய்யாத ஒரு பெண்ணாக இருந்து எனக்கு குழந்தை உருவாகிவிட்டது, எனது ஊர் மக்கள் என்னை அற்பமாக கேவலமாக தப்பாக என்னை பேசுவார்கள் என்ற நோக்கத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு சென்று விடுகிறார்கள். இறுதியாக குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, மரியம் நீங்கள் உங்களோட ஊருக்கு போக வேண்டும், நீங்கள் வாழ்ந்த கிராமத்துக்கு போக வேண்டும். இப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, தான் வாழ்ந்த ஊருக்கு வராங்க. வரக்கூடிய நேரத்தில் ஊர் மக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து உரையாடிய பேசிய விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க, எனக்கு உங்களுக்கு பாடம் சொன்னாங்க. யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, ஹாரூன் என்ற மனிதனை போன்று உலகத்திலே வாழ்ந்த ஒரு பத்தினித்தனமான பெண்ணே, மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. மரியம் உங்களோட வாப்பா நாங்க அறிஞ்ச அளவுல, ஊர் மக்கள் சொல்றத குர்ஆன் பேசுது, கட்டுக்கதைகள் கிடையாது, குர்ஆனில் சொல்லப்பட்ட சூரா மரியமில் சொல்லப்பட்ட விடயம். மரியம் உங்களோட வாப்பா விபச்சாரம் செய்ததாக எங்களுக்கு தெரியாது, அப்படியான ஒரு மனிதன் இல்லை. வமா கானத் உம்முகி பகியா, உங்களோட உம்மாவும் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணாக, தீய தொடர்போடு அந்நிய தொடர்போடு வாழக்கூடிய ஒரு பெண்ணாக உங்களோட உம்மாவும் வாழல்ல. நீங்க எப்படி மரியம் விபச்சாரம் செய்யணும்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரம் செய்யல. ஆனா மக்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்னும் அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேச வைக்கல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் பேசல, மக்களுக்கு உண்மை என்னவென்று தெரியாது. வெளிரங்கத்தை வைத்து மக்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய தந்தையும் விபச்சாரம் செய்யவில்லை, தாயும் விபச்சாரம் செய்யவில்லை, நீங்க எப்படி விபச்சாரம் செஞ்சிருக்கிறீங்க? எதை அல்லாஹ் சொல்ல வாரான் தெரியுமா? கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற குர்ஆனில் அல்லாஹ் இந்த நிகழ்வை சொல்கிறான், இந்த பாடத்தை சொல்கிறான். என்ன சொல்ல வாரான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தந்தை விபச்சாரம் செய்து தௌபா இல்லாமல் மரணித்தார் என்றால், தாய் விபச்சாரம் செய்து தௌபா இல்லாமல் மரணித்தால், அந்த பிள்ளைகளையும் அல்லாஹ் தாயும் தகப்பனும் செய்த விபச்சாரத்தை செய்ய வைத்து அல்லாஹ் மௌத்தாக்குவான். இது முதலாவது பாடம். அல்லாஹ் உதாரணமாக சொல்றது விபச்சாரத்தை மட்டும்தான். இந்த இடத்துல மரியம் உங்களோட வாப்பாவும் செய்யல, உம்மாவும் செய்யல விபச்சாரம், நீங்க எப்படி செய்யலும்? உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ அப்படி வளர்க்கப்படல, உன்னோட உம்மா வாப்பா அப்படி வாழல்ல. இப்பதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக பேசுறாங்க. நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன், என்னுடைய தாய் விபச்சாரம் செய்யவில்லை என்று, விபச்சாரம் அற்ற தாய் என்று அந்த குழந்தை பேசுகிறது. எனவே இந்த சம்பவம் எதை சொல்கிறது என்றால், நாம் என்னென்ன தப்பான தொடர்புகளோடு, தப்பான பாவங்களோடு, தப்பான வியாபாரங்களோடு நாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறோமோ, மோசமான தொடர்புகளோடு ஈடுபட்டிருக்கிறோமோ, அதற்கான தௌபாவை உலகத்திலே நாங்கள் பெறாமல் மரணித்தால், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு பெறாமல் நாங்கள் மரணித்தால், அந்த தப்பை செய்யக்கூடியவர்களை பிள்ளைகளாக, பேர குழந்தைகளாக, எங்களுடைய பரம்பரையில் அந்த பாவத்தையும் தப்பையும் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்கி விடுவார். இது முதலாவது விஷயம். குழந்தை வளர்ப்புக்கு மிக முக்கியமான பகுதி வெறுமனே கல்வி அல்ல, வெறுமனே அறிவல்ல, வெறுமனே ஹதீசுக்கள் அல்ல, வெறுமனே ஒழுக்கம் அல்ல. பெற்றோருடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது. நாம் மாறுவோம், நாம் திருந்துவோம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். பெற்றோர்களுடைய மாற்றம் தேவைப்படுகிறது. குழந்தை வளர்ப்புக்கு அடிப்படை தாயும் தகப்பனும் திருந்த வேண்டும், தாயும் தகப்பனும் மாற வேண்டும். இது முதலாவது பகுதி. இரண்டாவது கண்ணியமான சொல்லி முடித்துக் கொள்ளும். இரண்டாவது விஷயம் ஹலாலான உணவு. நான் ஆரம்பத்தில் பேசினேன், ஹலாலான உணவோட முக்கியத்துவம் என்ன? ஹலாலான உணவை நாங்கள் தேடணும், இஸ்லாம் வலியுறுத்துது.
வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வியாபாரம் செய்யணும். பள்ளிவாசலுக்கு வாரம், பள்ளியிலிருந்து வெளியே போறோம், வியாபாரம் செய்கிறோம், நல்ல விடயம். கனிமானவர்களே, ஹலாலான உணவு ஒரு மரத்துக்கு ஊற்றப்படக்கூடிய சுத்தமான ஒரு தண்ணியை போல. மரத்துக்கு தண்ணி ஊற்றும் போது தண்ணி சுத்தமான நல்ல தண்ணியை தான் நாங்கள் ஊத்துறது, நஜீஸான தண்ணியை கூட நாங்கள் ஊற்ற மாட்டோம். நஞ்ச நாங்கள் மரத்துக்கு போட மாட்டோம். இதை மாறித்தான் ஹலாலான உணவு என்ற மனைவிட வயிற்றுல ஒரு குழந்தையை உருவாக்குது. ஹலாலான உணவு நல்ல குழந்தைகளை உலகத்தில் உருவாக்கும். ஹலாலான தொழில் நல்லவர்களை உலகத்தில் உருவாக்கும். ஹலாலான வியாபாரம் நல்லவர்களை உலகத்தில் உருவாக்கும். குர்ஆன் பேசுது, நிறைய உதாரணங்களை குர்ஆன் பேசுது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது இபாதத், மாற்று கருத்து கிடையாது. சம்பாதிப்பதை போன்று நாங்கள் செலவழிக்க வேண்டும். நபி அவங்க 4 விதத்துல, நபி அவங்களோட காலத்துல காசு பணங்கள் 4 விதங்கள்ல செலவழிக்கப்பட்டுச்சு. முதலாவது அல்லாஹ்வுடைய பாதையில, இரண்டாவது அடிமைகளை உரிமையிடுவதற்காக வேண்டி காசு கொடுத்து அடிமைகளை வாங்கி உரிமையிடுறதுக்கு, மூணாவது ஏழை எளியவர்கள் அனாதைகளுக்கு விதவைகளுக்கு செலவழிக்கிறது, நாலாவது பிள்ளை குட்டிகளுக்கு செலவழிக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, இந்த 4லையும் ஆக சிறந்த செலவு என்ன தெரியுமா? நீங்க பிள்ளைகளுக்கு செலவழிக்கக்கூடிய செலவுண்டாங்க. பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல கட்டாயப்படுத்தி இருக்கிறான். குழந்தை உருவாகினத்துல இருந்து வயிற்றுல அந்த குழந்தை பருவ வயசு அடைஞ்சி தொழில் செய்யும் வரைக்கும் பெற்றோர்கள் செலவழிக்கிறது கடமை. ஆனா கண்ணியமானவர்களை நாங்கள் செலவழிக்கும் போது நாங்க நினைக்கணும், நான் செலவழிக்கிறது மரத்துக்கு தண்ணி ஊத்துற மாதிரி. ஹலாலாக பிள்ளைகளுக்கு செலவழிப்போம், நல்ல பிள்ளைகள் உருவாகுவாங்க. ஏண்ட பணத்துல, ஏண்ட தொழில, ஏண்ட வியாபாரத்துல, ஏண்ட உத்தியோகத்துல ஒரு ரூபா ஹராம் கலந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாதிப்பை உண்டாகும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல தாக்கத்தை உண்டாக்கும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஆபத்தை உண்டாக்கும். ஏன்? ஹராமான காசால செலவழிக்கப்பட்ட பிள்ளை. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல சில இமாம்களுடைய வரலாற்று நாங்க பார்த்தோம் என்றா, அந்த இமாம்களுடைய வாப்பாமார் மௌத்து, ஆனா தாய்மார்கள் வீட்டில் தொழில் செய்து பத்தினித்தனமாக பக்குவமாக பிள்ளைகளை வளர்த்திருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவனோட வாப்பா இஸ்மாயில் சக்ராத்துல இருக்கிறாரு. இமாம் புகாரி சின்ன குழந்தை சக்ராத்துல இருக்கும்போது இமாம் புகாரியுடைய சகோதரி தாத்தா அழுகுறாங்க. பாப்பா மூத்தாக போறாரு, பிள்ளை அழுகுறா, மகள் அழுகுறா. பாப்பா கேட்கிறாரு, மகள் நீங்க ஏன் அழணும்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் போறேன் உங்களுக்கு பயமா? என்ன மௌத்த நினைச்சு நீங்க அழுகுறீங்க, அளவானாம். சொன்னார் இமாம் புகாரியுடைய வாப்பா இஸ்மாயில், நான் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல ஒரு திர்ஹம் கூட, ஒரு தீனார் கூட இந்த வீட்டுக்குள்ளால நான் நுழைய வச்சில்ல. ஹராமான ஒரு ரூபாவை கூட இந்த வீட்டில் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரல, உணவாக தரல. ஒரு ரூபா கூட நான் ஹராமான வழியில தேடல. அதனால நீங்க பயப்பட வேணாம் என்று சொல்லிட்டு அந்த மனுஷன் மௌத்தாகிறாரு. கண்ணியமானவர்களே, மௌத்தாகும் போது இமாம் புகாரி கை குழந்தை அல்லாஹ் எப்படி மாத்தினான்? ஹலாலான தொழிலுடைய பிரதிபலன், ஹலாலான உத்தியோகத்துடைய பிரதிபலன், ஹலாலான வியாபாரத்துடைய பிரதிபலன் அல்லாஹ் எப்படி மாத்தினான்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை, நபி அவர்களுடைய ஹதீஸுக்களை, நபி அவர்களுடைய முத்தான வார்த்தைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு குழந்தையாக, யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு, யாராலும் மறைக்க முடியாத அளவுக்கு குர்ஆனுக்கு அடுத்ததாக இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான உலமாக்களுடைய சேவையின் மூலம் பாதுகாக்கப்பட்ட எந்த ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது. புகாரியுடைய ஒரு ஹதீஸை கூட மாற்ற முடியாது. அந்த ஹதீஸை பாதுகாப்பதற்காக லட்சக்கணக்கான இமாம்களை உருவாக்கி இமாம் புகாரி அவர்கள் எழுதிய, தேடிய, அவர்கள் உருவாக்கிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான அந்த ஹதீஸ்களை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஹலாலாக சம்பாதித்த ஒரு சாதாரண தொழிலாளியுடைய மகனை உலகம் புகற்றுகின்ற ஒரு இமாமாக
உலகம் இதுவரைக்கும் சொல்லுகின்ற ஒரு இமாமாக நபி அவர்களுடைய பேருக்கு பின்னால் இந்த உலகத்திலே மிக அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு இமாமாக மாற்றியது. கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் சம்பாதிச்சு கொடுக்கும் போது ஹலாலைத்தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஹலாலை கொடுக்க வேண்டும். ஒருவா ஹராம் கலந்தாலும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அது பாதுகாக்கும். இமாமுல் ஹரமைன் ஜுவைனி என்று சொல்லக்கூடிய ஷாஃபி மதுஹபுடைய முக்கியமான இமாம்களில் ஒருவர், அவர் சொல்றாரு, என் வாப்பா அபு முஹம்மது ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு ஹலால மட்டும் கொடுத்து என்னை பெற்றெடுத்தாரு. ஒரு தடவை என் உம்மா ஒரு வேலையாக வெளியே போயிருக்கும் போது, நான் குழந்தையாக இருக்கும் போது, என் வாப்பா வீட்டில் தொழுது கொண்டிருக்கும் போது நான் பசியில் அழுது கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு ஒரு அடிமை பெண், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமான ஒரு அடிமை பெண், நான் அழுது கொண்டிருக்கிறேன், ஒரு குழந்தை அழுகிறதே, பசியோடு அழுகிறதே என்ற பாசத்தினால் எனக்கு பால் கொடுத்தாள். ஹலாலான பால். பால் அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். தாய்ப்பால் ஹலால், சுத்தமான பால். ஒரு மனிதன் வாழ்றதுக்கு இன்றியமையாத ஒன்றுதான் பால், தாய்ப்பால். எங்களோட வாப்பா என்ன செஞ்சார், உடனே அவசரமாக தொழுகையை முடிச்சாரு. அவசரமாக தொழுது முடிச்சாரு, வேகமாக முடிச்சிட்டு என்ன செஞ்சிருக்கிறார் என் வாப்பா, வேகமாக அந்த அடிமையின் மூலம் நான் குடித்த பாலை நான் குழந்தை என்று கூட பார்க்காமல் என்னுடைய வயிற்றை நெசுக்கி அந்த பாலை முழுமையாக எடுத்து விட்டார். ஏன் எடுத்தாரு? பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவி கொடுத்திருந்தால் அது மனைவியுடைய பால். கொடுத்தது யாரு? பக்கத்து வீட்டுக்காரனுடைய அடிமை பெண். பக்கத்து வீட்டுக்காரனுடைய அனுமதி இல்லாமல் அந்த அடிமை பெண் கொடுத்த பால் ஹராம். அடிமை பெண்ணுடைய முழு 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 விடயங்களும் எஜமானுக்கு சொந்தமானது. அந்த அடிமை பெண் நினைத்தால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை போன்று அந்த பெண்ணுடைய பாலை காசுக்கு வித்திருக்கலாம். காசுக்கு வித்து அந்த காசை எஜமானுக்கு கொடுத்திருக்கலாம். எஜமானுடைய அனுமதி இல்லாமல் பாலை எனக்கு கொடுத்த காரணத்தினால் குழந்தையாக இருந்த என்னுடைய வயிற்றுக்குள்ளால் எஜமானுடைய அனுமதி இல்லாமல் அந்த அடிமை பெண்ணுடைய பால் சென்று விட்டது, ஹராம். வயிற்றை நசுக்கி பாலை எடுத்து விட்டார்கள். முழுமையாக பால் வந்து விட்டது. அந்த இமாம் சொல்றாங்க, அவர் முதிய வயசு அடைஞ்சதுக்கு பின்னால் பெரிய இமாம், இமாமுல் ஹரமைன் ஜுவைனி, அவருடைய நூட்கள் இலங்கை மதரசாக்கள்ல கூட பாடத்திட்டங்கள்ல போடப்பட்டிருக்குது. அந்த நூல் ஓதாம எந்த இமாமும் எந்த ஒரு மௌலவிக்கும் ஸ்ரீலங்கால ஓதி முடிக்கலாம். அந்த அளவுக்கு முக்கியமான கிதாப் எழுதின இமாம். அவர் சொல்றாரு, என் வாப்பா அப்படி செஞ்சுட்டு மூத்தாகிட்டாங்க போய்த்தாங்க. பிற்காலத்துல நான் பேசும்போது, மக்களோடு உரையாடும் போது, பயான் செய்யும் போது எனக்கு இடக்கிட கொன்னல் ஏற்படும். அப்படியே நாக்கு லொக்க ஆகிடும், நாக்கு அடைச்சிடும், பேச முடியாம போயிடும். அந்த இமாம் சொல்றாங்க, அதற்கான காரணம் என்ன தெரியுமா? என் வாப்பா பாலை எடுத்தாங்க வயிற்றுல இருந்து, ஆனா முழு பாலும் வெளியே வரல, வந்திருக்காது. நாக்குல குடல்ல கொஞ்சம் பால் அது சேர்ந்து இருக்கும், அதை ஒன்றும் செய்ய முடியாது, முழுமையாக வந்திருக்க மாட்டாது. ஒரு சில துளிகள் என்னுடைய வயிற்றுக்குள்ளால் சென்றிருக்கும். அதனால் தான் நான் உரையாடுகின்ற போது, பேசுகின்ற போது என்னுடைய பேச்சில் கொன்னல் ஏற்படுகிறது, என்னுடைய நாக்கு திக்குகிறது என்று அந்த இமாம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, ஹலாலான பாலை ஹராமான விதத்துக்குள்ளால் அந்த வாய்க்குள்ளால் சென்றது. ஹலாலான பால் தான் ஹராமான முறையில தான் போச்சு. அதனுடைய தாக்கம் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இமாமாக மாறியும் கூட, பல்நூல் ஆசிரியராக மாறியும் கூட, அல்லாஹ்வுடைய இறைநேசராக மாறியும் கூட அவருடைய வாழ்க்கையில் அந்த கொன்னலும் அந்த சிக்கக்கூடிய நிலைமையும் காணப்பட்டதாக அந்த இமாமை சொல்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, ஹலாலை தேடுவோம், நல்ல வழியில் செலவழிப்போம், நல்லதை தேடுவோம், நல்லதை மாத்திரம் பிள்ளைகளுக்கு உணவாக கொடுப்போம், மனைவிக்கு உணவாக கொடுப்போம். அதனால எங்களுடைய முன்னோர்கள் வியாபாரங்களுக்கு போகும்போது மனைவிமார்கள் சொல்லுவாங்களாம், நாங்க பசிய பொறுப்போம், நரகத்தை போங்கமா, நரக வேதனையை தாங்க மாட்டோம், பசிய தாங்கிக் கொள்வோம், பிள்ளைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய கேவலங்களை தாங்க மாட்டோம். என்ன சொல்றாங்க தாய்மார்கள்? நீங்க வெளியே போய் என்னத்தை தேடிட்டு வாரீர்கள், அல்லாஹ் வாழம் ஹலால மட்டும் முட்டுக்குள்ள கொண்டு வாங்க, ஹலாலான காசை மட்டும் எங்களுக்கு தாங்க, நானும் பிள்ளைகளும் அந்த காசை சாப்பிட்டு நல்லவர்களாக வாழ்ந்து ஹலால புசிச்சு சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்வோம். என கண்ணியமானவர்களே, காசு மட்டுமல்ல வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய மறுமலர்ச்சி,
பிள்ளைகளுடைய தீனுடைய தொடர்பு இவைகளை எதிர்பார்த்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். இவைகளை எதிர்பார்த்துத்தான் செலவழிக்க வேண்டும். இவைகளை எதிர்பார்த்துத்தான் நாங்கள் சம்பாதிக்க வேண்டும். இவைகளை எதிர்பார்த்துத்தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஹலாலை தின்னு கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் என்னுடைய தொழில் துறவுகளை, என்னுடைய வியாபார நடவடிக்கைகளை, என்னுடைய உத்தியோகங்களில் சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை தவிர்ப்போம். தொழிலில் எனக்கு சந்தேகம் இருந்தால் சந்தேகத்தை தவிர்ப்போம். என் சந்தேகம் ஈட்டில் காலப்போக்கில் ஹராத்தின் பக்கம் எங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே ஹலாலான உணவின் மூலமாக பிள்ளைகள் வளர்க்கப்பட்டால் அதன் மூலமாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் மோசமானதாக, கேள்விக்குறியாக, அபாயமானதாக மாறிவிடும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்று என்னென்ன பாவங்களை, என்னென்ன தப்புக்களை, என்னென்ன தவறுகளை என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் பிள்ளைகளுக்கு பெற்றோராக மாறியதற்கு பின்னாலும், பேர குழந்தைகளுக்கு பாட்டனாக மாறியதற்கு பின்னாலும் என்னென்ன பாவங்களை, என்னென்ன பழக்க வழக்கங்களை, என்னென்ன தொடர்புகளை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ இவைகளுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் வாழ்கின்ற எங்களுடைய பரம்பரையிலே அல்லாஹ் அதைவிடவும் மோசமான தொடர்புகள், அதைவிடவும் மோசமான பாவங்கள், அதைவிடவும் மோசமான அநாகரிகங்களை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்குவான் என்ற இந்த இரண்டு செய்திகளையும் அல் குர்ஆன் எங்களுக்கு மிக அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கிறது. எனவே வல்லநாயன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஹலாலை அல்லாஹு தஆலா கூறிய பிரகாரம் ஹலாலான ரிஸ்கை தேடி அதன் மூலமாக சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பத்தை இந்த உலகத்திலே உருவாக்கி சாலிஹான பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது ஹலாலை மாத்திரம் புசித்து வாழக்கூடியவர்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.